இண்டிகோ இட் டின் கோ அப்படின்னு பெயர் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு மீன்ஸ் போடுற அளவுக்கு இண்டிகோ விமான நிறுவனத்தினுடைய நிலைமை இப்போ இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்குறோம். சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரமான டிஜிசிஏ கடந்த மாதம் ஒரு திருத்தப்பட்ட விமான கடமை நேர வரம்பு, அதாவது ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன் விதிமுறைகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த புதிய விதிகள் தான் விமானிகள், அது மட்டும் இல்லாமல் கேபின் குழுவில் இருக்கக்கூடியவங்களுடைய வேலை நேரத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக மாறுது. விமான குழுவினருடைய வேலை நேரத்தை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், அதாவது வாரத்துக்கு 35 மணி நேரங்கள், மாதத்திற்கு 125 மணி நேரங்கள் அப்படிங்கிற மாதிரியும், ஒரு வருடத்திற்கு 1000 மணி நேரம் அப்படின்னும் கட்டுப்படுத்தப்படுகிறது. கட்டாய ஓய்வு நேரங்களையும் டிஜிசிஏ அட்டவணையில் சேர்த்துருக்காங்க. எந்த ஒரு 24 மணி நேர பயணத்திலையும் குறைந்தபட்சமாக 10 மணி நேர ஓய்வு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதியாக இருக்குது. விமானிகள் அதிக சோர்வடையாமல் மன தெளிவோட விமானங்களை இயக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த விதிகளுடைய முதன்மை நோக்கமாக இருந்துச்சு. 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த இண்டிகோ நிறுவனம். இதை தொடங்கியவர்கள் ராகுல் பாட்டியா, அதே போல் ராகேஷ் கங்வால். ராகுல் பாட்டியா இன்டர்குளோப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர். இவருக்கு இந்திய சந்தை மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் குறித்த அனுபவம் ரொம்ப அதிகம். ராகேஷ் கங்வால் அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு இந்திய வம்சாவளி தொழிலதிபர். இவருக்கு யுஎஸ் ஏர்வேஸ் போன்ற பெரிய விமான நிறுவனங்களை பணிபுரிந்த ஆழமான விமானத்துறை அனுபவமும் இருக்குது. அப்போது இருந்த இந்திய விமான நிறுவனங்கள் போயிங் விமானங்களை வாங்கி கொண்டிருந்தன. ஆனால் இண்டிகோ என்ன பண்ணாங்கன்னா, ஏர்பஸ்ட்டை 100 விமானங்களை வாங்க ஆர்டர் கொடுத்தது. இந்திய சந்தையை பிடிக்க நீண்ட காலமாக காத்திருந்த ஏர்பஸ் 40 முதல் 50% தள்ளுபடி விலையில் விமானங்களை விற்கிறாங்க. தள்ளுபடி விலையில் வாங்கிய விமானங்களை மற்ற நிறுவனங்களுக்கு விற்று 200 கோடி லாபம் பார்த்துச்சு. அதுக்கு பிறகு இதே விமானங்களை குத்தகைக்கு எடுத்து இயக்கியது இண்டிகோ நிறுவனம். 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி கவுஹாத்தி வழியாக புதுடெல்லியிலிருந்து இம்பால் சென்றது தான் இண்டிகோவுடைய முதல் விமானம். இந்தியாவில் செயல்பட்டு வந்த மற்ற விமான நிறுவனங்கள் நஷ்டத்தில் இருந்த ஒரு கடினமான காலகட்டத்தில் களமிறங்கியது இந்த இண்டிகோவுடைய வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சது. அந்த நிறுவனம் இயக்கிய லோ காஸ்ட் கேரியர்கள் நடுத்தர மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைஞ்சது. இண்டிகோவுடைய சேவை சிக்கல்கள் நீடித்தா நடுத்தர வர்க்க மக்களுக்கு தான் அதிக பாதிப்பு இருக்கும். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பயணங்களை இப்போ மேற்கொள்ள முடியலைங்கிறதுல பல சிக்கல்கள் வருது. விடுமுறை, திருமண நிகழ்வுகள், மருத்துவ அவசர நிலைகள் அல்லது கடைசி நேர வணிக பயணங்களுக்கான விமானத்தில் செல்ல வேண்டிய நடுத்தர வர்க்க குடும்பங்கள்லாம் கட்டண உயர்வுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பெரிய நிதிச்சுமைக்கு ஆளாக நேரிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு.